ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு மேலேயாவது ஸ்டோர் பண்ணிவிட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி மல்லி தொக்கு தான் வந்துட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு வெளியில் போயிட்டு வந்திருந்தப்போ புரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் கடாய், செட்டிநாடு சிக்கன் கடாயும். அதனால் சூப்பராக திருப்தியாக 2 புரோட்டா வச்சுட்டு சிக்கன் செட்டிநாடோடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மல்லி தழையெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோவில் எடுத்து என்ன வேலைகள் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த தொக்குக்கு வந்துட்டு நம்ம அரைக்க ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா, பச்சை மிளகா 2, அதுக்கப்புறம் உப்பு, வெல்லம் வந்துட்டு கொஞ்சமான அளவு, அப்புறம் வந்துட்டு புளி வந்துட்டு நல்ல பெரிய சைஸ் உருண்டை, அந்த மாதிரி அதில் உள்ள அந்த தோல் எல்லாமே மித்தபடி கொட்டைகள் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு மல்லித்தழையை ஒரு வழியாக ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வந்துட்டு வச்சுருந்தேன். அலசி எடுத்துகிட்டு அந்த கட்டையே வந்துட்டு பயங்கர அழுக்காயிருச்சு. ஏன்னா எப்போயுமே மல்லித்தழை வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த அழுகுனதெல்லாம் நிறையா இருக்கும்ல, எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா தண்ணி ஒரு 4-5 தடவைக்கு மேலேயாவது நம்ம நல்லா அலசி வந்துட்டு எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு வந்துட்டு பூண்டு, ஒரு பூண்டு ஃபுல்லாகவே வந்துட்டு எடுத்துருந்தேன். அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த மல்லித்தழை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கன பார்த்துட்டு காரத்துக்கு மிளகா சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்துட்டு கம்மியாக தான் சேர்த்துட்டேன். ரொம்ப இனிப்பு டேஸ்ட் இருந்தால் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அதை மட்டும் சேர்த்துட்டு அப்புறம் வந்துட்டு கல்லுப்பு வந்துட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்துட்டு 2 மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி பச்சை மிளகா நிறையாவே இருந்ததுனால அதை வச்சே செய்யலான்னு தான் பார்த்தேன். சரி ஓகே, இருந்தாலும் வரமிளகா போடுறது அந்த வாசம் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரமிளகாவும் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே சேர்த்து நம்ம மிக்சியில் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு அரைச்சிட்டேன். தண்ணி வந்து கம்மியாகவே விட்டு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு தெறிக்காமல் வந்துட்டு நம்ம கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் இருந்தது தான் யூஸ் பண்ணேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் போட்டுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எடுத்து அதில் பார்த்து கொஞ்சமாக கையில் தெறிக்காமல் வந்துட்டு போட்டுக்கலாம். நம்ம மொத்தமாக ஊற்றினோன்னா கையில் தெறிச்சிரும், ஓவராக வந்துட்டு ஆவி எரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கரண்டி வச்சு ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகி வர்ற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். சூப்பராக வந்துட்டு தொக்கு வந்து ரெடி ஆயிரும். இது வந்துட்டு நம்ம இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சாதம் வந்துட்டு கிளறிட்டு உருளைக்கிழங்கு வறுவல் ஏதாவது வச்சுட்டு நம்ம வறுவல் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ வாய்ஸ் கொடுக்குறப்பயுமே வந்துட்டு இது சாதம் வந்து கிளறிட்டு உருளைக்கிழங்கு வறுவல் தான் பசங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துருந்தேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு வெளியில் வந்துட்டு வச்சுக்கலாம். இருந்தாலும் எனக்கு வந்துட்டு பயம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே தான் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தேவைன்றப்ப எடுத்துகிட்டு வந்து நம்ம சூடு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலே வந்துட்டு இது நல்ல புளிப்பு உரப்பாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். 2வது வந்து மல்லித்தழை வந்துட்டு நல்ல வாசம் வந்துட்டு சொல்லவே தேவையே இல்லை, பயங்கர வாசமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே மல்லித்தழையும் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இந்த மாதிரி தொக்கு வந்துட்டு ரெடி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக இன்றைக்கி வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.